ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு A to Z டைலர். இன்றைக்கி நம்ம சேனலில் லைவில் டைலரிங் கிளாஸ் செகண்ட் டே. ஃபஸ்ட்டு டே பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். செகண்ட் டே கிளாஸ் வந்துட்டு போட்டாச்சு. டெய்லி ஈவினிங் வந்துட்டு 3 o'clock வந்துட்டு நம்ம கிளாஸ் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதில் பேசிக்காக நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட் தையல் தைக்கணும், எப்படி இந்த டர்னிங்லாம் வீ தையல் வந்துட்டு தைக்கணும், வளைவு தையல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு தைக்கணும், அடுத்து வந்துட்டு அந்த வளைவுலலாம் எப்படி நம்ம வந்துட்டு திருப்பி நம்ம தைக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த டர்னிங்கில் எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணி நம்ம தைக்கிறது அப்படின்னு நுணுக்கங்களோட நான் வந்துட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இன்றைக்கான லைவ் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய்ட்டு உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஸ்ட்ரெயிட் தையல் வந்து தைச்சி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த இடத்துலலாம் வந்துட்டு கரெக்டாக நீடியில் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு டேன் பண்ணி தைக்கணும். அப்படி தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு தையல் வந்துட்டு கரெக்டாக வரும். ஓகேவா? அதே தான் இங்கே வந்துட்டு வளைவில் நம்ம போகும்போது கரெக்டாக டேன் பண்ணி நீங்கள் வந்துட்டு தைக்கணும். இன்றைக்கி லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த 2 தையலும் நான் தைச்சிருப்பேன். அதேமாதிரி இந்த 4 தையலுமே வந்துட்டு எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்காக வந்துட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு கொடுத்துருக்கேன். இந்த தையலை வந்துட்டு எதுக்கு நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் கிளாஸ்லேயே வந்துட்டு இதுவும் இருக்குது. கர்ச்சிப் வந்துட்டு எப்படி ஒரே மாதிரி ஈவனாக நம்ம எப்படி கரெக்டாக மடித்து தைக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுமாதிரி ஒவ்வொரு தையலும் எப்படி கரெக்டாக தைக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா 4 பக்கமும் நம்ம தைக்கிற கர்ச்சிப் வந்துட்டு ஒரே மாதிரியாக இருக்கணும். அளவு வந்துட்டு ஒரு சைடு கூட ஒரு சைடு கம்மின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அடுத்து வந்துட்டு பாருங்கள், நம்ம வந்துட்டு கையில் தைக்கிறது வந்துட்டு அதில் வந்து சொல்லியிருக்கோம். இது வந்துட்டு சேரீ எப்படி அழகாக ஒரே மாதிரி நீட்டாக வந்துட்டு தைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெல்லிஸாக வந்து நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு எப்படி தைக்கிறது சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லுங்கி தைக்கிறது எப்படி அழகாக வந்துட்டு உள்ள தையல் தைச்சிட்டு அதுக்கு மேலே எப்படி நம்ம வந்து தையல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவ் சேனலில் இருக்குது. இன்றைக்கி இது எல்லாமே வந்துட்டு நான் லைவில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் என்னுடைய கிளாஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்துட்டு டெய்லியும் ஈவினிங் ஒரு 3 o'clock வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்துட்டு கேளுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.